வணக்கம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸை பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். சண்டேங்கிறதுனால ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சோம். ஸோ எழுந்திரிச்சு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. ஓகே, டக்குன்னு ரெடிமேட் சப்பாத்தி பண்ணிடலான்ட்டு ஒரு 5 ரெடிமேட் சப்பாத்தி எடுத்து வச்சாச்சு. இது ஹோம்மேட் சப்பாத்தி தாங்க பக்கத்தில் கிடச்சிது. ஸோ ஹோல் வீட்னு நம்புகிறோம். அண்ட் நைட்டு ரைஸ் மீதி ஆகிடுச்சின்னு புளி ஊற்றி வச்சுருந்தோம் புளி சாதம் செய்கிறதுக்காக. அதுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்பப்போ புளி சாதம் செய்கிறதுக்கு வரமிளகா நல்லாயிருக்கும். புளி ஊற்றி வச்சு மார்னிங் செய்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு பச்சை மிளகா நல்லாயிருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி புளி சாதம் செய்வீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த புளி சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னாலும் அதை மென்ஷன் பண்ணுங்கள். எப்பயுமே ரைஸ் அளவாக தான் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி மீதி ஆகும்போது எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி புளி சாப்பாடு பண்ணுவோம். முக்கியமாக எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி புளி சாப்பாடு செய்வாங்க. ஏன்னா மார்னிங் புளி சாப்பாடு ப்ளஸ் தயிர் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு தோட்டத்தில் வேலை செய்யும்போது அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம இங்கே சிட்டி சைடில் அப்பப்போ எப்போயாவது ரேராக ரைஸ் ரொம்ப மீதி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி புளி சாப்பாடு செய்வோம். அதுக்கு பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகா. நான் சொன்ன மாதிரி புளி ஊற்றி வச்சு தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெசிபி தேவையில்லைன்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு. எண்ணெய் சூடானது கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நல்லெண்ணெய் செய்யும்போது நல்லாயிருக்கும். கடுகு, கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சது நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க. நல்லா செவந்து வரணும். இதில் ஏன்னா சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த வெங்காயம் தாளிப்பு தான். இந்தளவு நல்லா செவந்தரணும். நான் சாதத்துலேயே நைட்டே மஞ்சள் தூள், உப்பு, புளி கரைசல் சேர்த்தி தான் நான் ஊற வச்சுருக்கேன். நைட்டே சாதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உப்பு ஆட் பண்ணலை. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். புளி சாதம் காலையிலேயே கார்போஹைட்ரேட்ஸ் தான் நினைக்க வேணாம். எப்போயாவது ரேராக கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு ப்ளஸ் கூட ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். பாயில்டு எக்கோ இல்லை ஒரு டம்ளர் மில்க்கோ எடுத்துட்டோம்னா நமக்கு பேலன்ஸ் டயட் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி சூடுபடுத்தி விட்டுருங்க. நல்லா சூடாயிக்கணும். இந்த சாதம் நல்லா சூடாகணும். சூடானது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஹாட் பேக்கில் போட்டு வச்சாச்சு. இந்த சாதத்துக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புளி சாதம் வித் தேங்காய் சட்னி, இல்லைனா தயிர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர், மோர் அந்த மாதிரி காம்பினேஷன் இந்த மாதிரி புளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதுவும் சூடாக சாப்பிடும்போது தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் சப்பாத்திக்கும் புளி சாதத்துக்கும் சேர்த்தி சிம்பிளாக ஒரு சைடிஷ் செய்யலான்னு பார்த்தா அதான் தேங்காய் சட்னியாக பண்ணிக்கலான்ட்டு தேங்காய் துருவல் போட்டாச்சு. வரமிளகா போட்டுட்டு, ஸோ புளி சாதத்தில் பச்சை மிளகா இருக்கிறதுனால நான் சட்னிக்கு இன்றைக்கி வரமிளகா போட்டுட்டேன். பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் போட்டு உப்பு போட்டுட்டு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி பண்ணி எடுத்தாச்சு. தாளிப்பு கூட கொடுக்கல, சப்பாத்திக்கு தானே அப்படிங்கிறதுனால தாளிக்கலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நான்ஸ்டிக் தவா, தோசை தவா வாங்கியிருக்கோம். ஆன்லைனில் தான் வாங்கிச்சு. ப்ரெஸ்டீஜ் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி கேஸ்ட் அயன் ப்ரெஸ்டீஜில் ஒரு தோசை தவா இருக்குது. இது நான்ஸ்டிக். சப்பாத்தி ஆம்லேட் போடுறதுக்காக இது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இது வாங்கியிருந்தோம். ஸோ இதில் PFOA ஃப்ரீ கோட்டிங் இருக்கிறதுனால ஓரளவு நான்ஸ்டிக்கில் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் பார்த்தோம். ஸோ இதுவே வாங்கியாச்சு. இதில் ஸ்க்ரப்பர் கொடுத்துருக்காங்க ஸ்க்ராட்சிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக. மற்ற கம்பெனிஸ் விட ப்ரெஸ்டீஜ் குக்வேரில் வேறு ஒரு நம்பிக்கை இருக்குது இது வரைக்கும் எனக்கு. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ், மேனுவல் இதெல்லாம் படித்து பார்த்தேன். எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேரண்டி, வாரண்டி எல்லாமே. ஸோ அதை ஒரு வைப் பண்ணிவிட்டு நான் சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தான் இந்த தவாவில் ஃபஸ்ட் டைம் சப்பாத்தி போடுது.
சம்டைம்ஸ் ட்ரை சப்பாத்தி கூட பண்ணுவோம். ஆனால் இது வந்துட்டு வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நான் சப்பாத்தி ரெடி பண்ணி ஹாட் பேக்கில் போட்டதுனால கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டேன். வலிக்கு போகுது நான்ஸ்டிக்குங்கிறதுனால. நீங்களும் தோசை தவாவுக்கு வேறு சப்பாத்தி ஆம்லெட்டுக்கு வேறு தவா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்துட்டு அவசரத்தில் நம்ம சப்பாத்திக்கு ஒரே கல் தோசைக்கு ஒரே கல்லுன்னு போட்டோம்னா நம்ம மார்னிங் ஹரிபரியில் எந்திரிச்சு தோசை சுடும்போது நமக்கு தோசை வரவே வராது. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அதுவும் இல்லாமல் அப்போ தான் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். அப்போ தோசை ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னா வரவே வராது. ஓகே, நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சண்டேக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, தேங்காய் சட்னி அண்ட் புளி சாதம். இனி லஞ்சுக்கு என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். கண்டிப்பாக நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்தது இந்த வீடியோ அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.